இப்போ நம்மக்கிட்ட ஒரு முழு பீட்சா இருக்குதுன்னு வச்சுக்குவோம். நான் அதை 2 சம துண்டுகளா வெட்டப் போறேன். அதை நான் 2 சம துண்டுகளா வெட்டுறேன். இந்த 2 துண்டங்கள்ல ஒன்றை நான் சாப்பிட்டுட்டதா வச்சுக்குவோம். நான் இதோ இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய துண்டை சாப்பிட்டதா வச்சுக்குவோம். பீஸாவோட எந்த பின்னத்தை நான் இப்போ சாப்பிட்டேன்? சரி, நான் இப்போ முழுசா இருக்கக்கூடிய பீஸாவை எடுத்து அதை 2 சம துண்டங்களா ஆக்கினேன். அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு துண்டை எடுத்து சாப்பிட்டுட்டேன். ஆக நான் பீஸாவோட 1 கீழ் 2 பகுதியை சாப்பிட்டுட்டேன். அதாவது பாதியை சாப்பிட்டுட்டேன். இப்போ இதே பீஸாவை 2 துண்டங்களா வெட்டுறதுக்கு பதிலா நாம இப்படி வச்சுக்குவோம். இதையே நாம 4 சமமான துண்டங்களா வெட்டலாம். சரி, இப்போ நாம அதை வரைவோமா? 4 சமமான துண்டுகள் இல்லையா? இப்போ இங்க எனக்கு 4 சமமான துண்டுகள் கிடைச்சிடுச்சு. ஆனா இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட அதே அளவு பீஸாவை தான் இதுலயும் சாப்பிடணும். அப்படின்னா இது மாதிரி எத்தனை சம துண்டுகளை நான் சாப்பிட வேண்டி வரும்? இந்த காணொளியை நீங்க கொஞ்சம் நிறுத்திட்டு இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் இப்போ இதோ இந்த துண்டையும் இங்க இருக்கக்கூடிய இந்த துண்டையும் சாப்பிட்றதா கற்பனை செஞ்சுக்கோங்க. அப்படின்னா நான் முன்னாடி சாப்பிட்ட அதே அளவு பீஸாவை தான் சாப்பிட்டு இருக்கேன். இந்த ஒவ்வொரு துண்டும் 2 துண்டுகளா வெட்டப்பட்டு இருக்கு அப்படின்னு நீங்க கற்பனை செஞ்சுக்கோங்க. இந்த முழு பீஸாவை நான் இப்படி வெட்டும்போது நான் 4ல் 2 துண்டுகளை சாப்பிட்டாச்சு. 2ல் 1 சாப்பிடுறதுக்கு பதிலா நான் 4ல் 2 துண்டுகளை சாப்பிட்டுட்டேன். நான் இந்த இடத்துல வேற சில எண்களை உபயோகிக்க போறேன். இந்த இடத்துல எண் 1 தொகுதியாகவும் எண் 2 பகுதியாகவும் உபயோகிக்க போறேன். நான் இங்க எண் 2 தொகுதியாகவும் எண் 4 பகுதியாகவும் உபயோகிக்கிறேன். இந்த 2 பின்னங்களுமே ஒரே அளவை தான் குறிக்குது. நான் அதே அளவுடைய பீஸாவை தான் சாப்பிட்டு இருக்கேன். நான் 2 கீழ் 4 பீஸா இல்லைனா 4ல் 2 பகுதியை சாப்பிட்டா அது நான் 2ல் 1 பகுதியை சாப்பிட்டதுக்கு சமம். அப்படின்னா இந்த 2 பின்னங்களும் சமமானவை. இப்போ இதே மாதிரி வேற ஒரு கணக்கை செய்வோம். இதே பீஸாவை நான் 4 சமமான துண்டுகளா வெட்டுறதுக்கு பதிலா 8 சமமான துண்டுகளா வெட்ட போறேன். ஒரு முறை இதோ இப்படி வெட்டலாம். இப்போ நம்ம கிட்ட 2 சமமான துண்டுகள் இருக்குது. அப்புறம் ஒரு முறை இப்படி வெட்டினா இப்போ நம்ம கிட்ட 4 சமமான துண்டுகள் இருக்குது. இப்போ இந்த 4 துண்டுகள்ல ஒவ்வொன்றையும் 2 துண்டுகளா வகுக்கணும். அப்படின்னா நான் இவற்றை மறுபடியும் வெட்டுறேன். நான் இதை சமமான துண்டுகளா வெட்ட முயற்சி செய்கிறேன். அப்படின்னா இப்போ என்கிட்ட எத்தனை சமமான துண்டுகள் இருக்கு? 8 சமமான துண்டுகள் இருக்குது. இப்போ நான் பீஸாவில் சமமான பங்கை சாப்பிடணும் அப்படின்னா நான் இதோ இந்த பகுதிகளை எல்லாத்தையும் சாப்பிடணும். இப்போ நான் 8 பகுதிகளில் எத்தனை பகுதியை சாப்பிட்டு இருக்கேன்? நான் 8ல் 1, 2, 3, 4 பகுதிகளை சாப்பிட்டு இருக்கேன். அப்படின்னா இந்த பின்னமானது 8ல் 4. இது 2 கீழ் 4 இல்லைனா 1 கீழ் 2க்கு சமம் தான். இங்க நீங்க ஒரு ஒற்றுமையை பார்க்கலாம். இங்க எனக்கு 2 மடங்கு பீட்சா பங்குகள் கிடைச்சதுனால நான் 2 மடங்கு பீஸா பங்குகளை சாப்பிட்டேன். நான் வகுக்கக்கூடிய எண்ணையும் தொகுதி எண்ணையும் 2ஆல பெருக்கிறேன். அப்படின்னா வகுக்கும் எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஒரே எண்ணால பெருக்கிறதுனால என்னோட பின்னத்துல எந்த மாற்றமும் நிகழாது. அந்த பின்னம் எதை குறிக்குது? அதைத்தான் நீங்க இங்க பாக்குறீங்க. இப்போ 4 துண்டுகள்ல இருந்து 8 துண்டுகளுக்கு நான் ஒவ்வொரு துண்டையும் வெட்டினேன். ஒவ்வொரு துண்டங்களையும் 2 துண்டங்களா மாத்தினேன். அப்படின்னா என்கிட்ட 2 மடங்கு துண்டங்கள் இருந்துச்சு.
அதுக்கப்புறம் அதே அளவை நான் சாப்பிடணும் அப்படின்னா நான் 2 மடங்கு துண்டங்களை சாப்பிடணும். இது எல்லாமே, அதாவது 1 கீழ் 2, 2 கீழ் 4, 4 கீழ் 8 அப்படின்னு செஞ்சுக்கிட்டே போகலாம். இதை நான் 8 கீழ் 16ஆவும் செய்ய முடியும், 16 கீழ் 32ஆவும் செய்ய முடியும். இது எல்லாமே சமான பின்னங்கள் தான். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் தான்.